Foundation, Principles and Practice of Accounting, Accounting for Special Transaction, Chapter 6, Unit 3, Lesson 3. Presented by Madhi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் சாப்டர் 6ல் யூனிட் 3ல் அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸில் கன்சைன்மெண்ட் லெசன் 3. சோஃபார் நம்ம வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிஸ்மெண்ட் பார்த்தோம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் பார்த்தோம். இப்போ கன்சைன்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். கன்சைன்மெண்ட்டில் வந்து கன்சைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், கன்சைனார்ஸோட புக்ஸு எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து கன்சைனிஸ் புக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடரவும். ஓகே, போன இதில் ஒரு சம் பார்த்தோம், அதே சம்மு தான் இது. அந்த சம்மில் லாஸ்ட்டில் வந்து கன்சைனர்ஸ் புக்ஸ் பார்த்தோம், லெட்ஜர் போட்டோம் இல்லையா. இந்த இதில் வந்து கன்சைனிஸ் புக் வந்து எழுத போகிறோம். அதே சம்மு கன்சைனி வந்து இந்த டிரான்சாக்ஷனை எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கன்சைனாருக்கும் கன்சைனிக்கும் நிறைய வித்தியாசங்கள் சொல்லிட்டு நான். கன்சைனார் அப்படின்னா அவர் வந்து பிரின்சிபால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கன்சைனார்னா பிரின்சிபால், அவர் தான் வந்து ஓனர், பிரின்சிபால். ஓகேவா. கன்சைனி அப்படின்றவர் வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏஜென்ட் அதாவது இவர் சொல்ற வேலை, இந்த பிரின்சிபல் சொல்ற வேலையை செய்து முடிக்க வேண்டிய வேலை இந்த ஏஜென்ட்டுக்கு உள்ளது. இப்போ கன்சைனர் என்ன சொல்றாரோ அதை கன்சைனி செய்யணும். இப்போ செய்யறதுக்கு பதில் இவருக்கு கிடைக்கக்கூடியது கமிஷன். இவர்கிட்ட இருந்து இவருக்கு கமிஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும். கமிஷன்ல ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஆர்டினரி கமிஷன், டெலிகேட் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அது இருக்கட்டும். இப்போ இந்த இதுல என்னன்னா, இப்போ கன்சைனி சொன்னோம் இல்லையா, கன்சைனியோட புக்ஸ் ஆஃப் கன்சைனி. இப்போ கன்சைனார் சொல்லிட்டேன், பிரின்சிபால் சொன்னேன். கன்சைனி அப்படின்னா அவர் வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ரெண்டும் சொல்லிட்டேன். கன்சைனார் கன்சைனி ஏஜென்ட், இவர் தான் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இவருடைய ரோல் என்ன அப்படின்னா, வர பொருளை வாங்கி வர குட்ஸை வாங்கி விற்க வேண்டியது தான், சேல் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த வாங்கி விற்கும்போது இந்த குட்ஸை வாங்குறாரு இல்லையா, அது பிரின்சிபால்ட்ட இருந்து கன்சைனார்ட்ட வாங்குறாரு இல்லையா, இந்த வாங்கி இந்த புக்கு இந்த இது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுவார். அந்த ஸ்டோர் பண்ணும்போது அவர் ஏதாவது செலவு பண்ணுவார், அந்த எக்ஸ்பென்சஸ். அப்புறம் இந்த குட்ஸை விற்பார். விற்கும்போது அது ஏற்படக்கூடிய செலவுகள். இந்த மாதிரி என்னென்ன செலவுகள்லாம் இந்த சேல், அதாவது அந்த குட்ஸுக்காக ஏற்படுத்துகிறாரோ அந்த செலவுகள்லாம் இவருடைய சொந்த செலவா பண்ணார்னா அந்த செலவுகள்லாம் வந்து கன்சைனாருடைய கணக்குல ஏற்றிக்கணும். கன்சைனார் கணக்குல ஏற்றிக்கணும். அதாவது கன்சைனார் பொருளை அனுப்புவாரு, அதே அவர் செலவு பண்ணலாம் அனுப்புவாருன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த கன்சைனி அவரு செலவு பண்ணார்னா அந்த செலவெல்லாம் யாரு தரணும்னா கன்சைனார் தரணும். ஏன்னா அவர் தான், அவருக்காக தான் அவர் செய்யறாரு, கன்சைனார் தரணும். இதுதான் வந்து ரூல். அப்போ புக்ஸ்ல என்ன பண்ணுவார் அப்படின்றது இதுல முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, இவரு குட்ஸ் அனுப்புறாரு, ஏ கன்சைனார் புக்ஸ் அனுப்புறாரு. இந்த குட்ஸை வந்து பி ரிசீவ் பண்றாரு, கன்சைனி வந்து ரிசீவ் பண்றாரு. ஓகே, இந்த ரிசீவ் பண்ணும்போது இந்த குட்ஸினுடைய சொத்து உரிமை இல்ல இது என்ன டைட்டில் வந்து எல்லாமே ஏவுக்கு தான் இருக்கும். இவர் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஏஜென்ட் தான். அப்ப இந்த குட்ஸை இவர் வாங்கும்போது இந்த குட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டாருன்னா இந்த குட்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு எந்தவித என்ட்ரியும் தேவையில்லை. இவர் கொடுத்தாரு, இவர் வாங்கி வச்சிருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது வேற விஷயம். பட் இது வாங்கி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஓகேவா, இவ்வளவுதான். அப்ப இந்த குட்ஸ் இவர் வாங்கினார்னா இந்த குட்ஸ் வாங்குறதுக்கு பதில் இவர் எந்த என்ட்ரியும் இவருடைய புக்ஸ்ல இவர் எது என்ட்ரி போடுறது தேவையில்லை. அது கன்சைனி அவரோட புக்ஸ்ல இது மாதிரி இவ்வளவு பொருள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித என்ட்ரியும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பார்ப்போம். எக்ஸ் சென்ட் ஆன் 1 ஜூலை 2016 டு ஒய் குட்ஸ் காஸ்டிங் ரூபீஸ் 50,000. அப்ப எக்ஸ் இது வந்து இப்ப என்னன்னா பாருங்க, இது எக்ஸ், இது ஒய். இது ஒய். ஓகேங்களா.
இது வந்து எக்ஸ் வந்து 50,000 மதிப்புள்ள பொருளை ஒய்க்கு அனுப்புறாரு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு? எக்ஸ் தான் செலவு பண்ணுறாரு, 1000 ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒய் ரிசீவ் த குட்ஸ் வாங்கிக்கிறாரு, வாங்கி ஒரு பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த சென்டிங் இஸ் அக்செப்டன்ஸ் ஃபார் ₹30,000 பேயபுளாக இந்த இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு 30,000 ரூபா இவருக்கு பணம் வேறு கட்டுறாரு. 30,000 ரூபாய்க்கு உள்ளது பில்ஸு வந்து பில்ஸ் பேயபிள் இது வந்து கொடுக்குறாரு. இவருக்கு வந்து பில்ஸு கொடுக்குறாரு, பில்ஸ் பேயபிள். ஓகேவா? இவர் பில்லு ஒன்று ரைஸ் பண்ணி அவருக்கு தரார். இது இவருக்கு தனியாக இருக்கட்டும். ஒய் ஸ்பெண்ட் 2000, இது இல்லாமல் 2000 ரூபா செலவு பண்ணுறாரு. 2000 ரூபா வந்து ஒய் ஸ்பெண்ட் ஆன் ஃப்ரைட் சார்ஜஸ், அது ஃப்ரைட்டுக்காக வந்து காட்டேஜ் 500 27, அது ஒரு வந்து ஒரு 500 செலவு பண்ணுறாரு. 500 குடோன் ரெண்ட் ஒரு 300 ரூபா, அது 300 ரூபா செலவு பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இந்த 30,000 கொடுத்துருக்கிறாரு. இந்த 30,000 ஒரு வாங்கி யார் வாங்குறது? எக்ஸ் வாங்குறாரு. அப்போ இவர் எக்ஸை ரிசீவ் பண்ணுறதுனால எக்ஸை நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கணும். எக்ஸை வந்து டெபிட் பண்ணிக்கணும். அதாவது ஒய்யனுடைய பார்வையில் எக்ஸ் டேட்டா, ஏன்னா எக்ஸ் அவருக்கு பே பண்ணுறாரு. ஓகேவா? எக்ஸுக்கு பே பண்ணுறாரு. ரைட். அடுத்தது 2000 வந்து இந்த குட்ஸ் வாங்கி இது பண்ணுறதுக்காக இவர் ஒய் செலவு பண்ணுறாரு. குட்ஸ் யாருக்கு சொந்தம்? எக்ஸுக்கு சொந்தம். அப்போ இவர் செலவு பண்ணுறதுனால அந்த வந்து சொந்தமாக ஒரு எக்ஸுக்கு சொந்தமாக இருந்தால அந்த பொருளுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகளை அவர் தான் ஏற்றுக்கணும். அவன் மறுபடியும் எக்ஸ் டெபிட் ஆகிறார். ஒய் இது மறுபடியும் ஒய் வந்து ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறாரு, அதே குட்ஸுக்காக செலவு பண்ணுறாரு. அதனால எக்ஸ் மறுபடியும் டெபிட் ஆகிறார். மறுபடியும் ஒரு 300 ரூபா செலவு பண்ணுறாரு ஒய், மேக்ஸிமம் வந்து எக்ஸ் டெபிட் ஆகிறார். புரியுதுங்களா? இப்போ எல்லாமே வந்து இந்த செலவு பண்ணது ஃபுல்லாகவே வந்து ஒய் செலவு பண்ணுறாரு, எக்ஸுக்காக செலவு பண்ணுறாருல, எக்ஸை டெபிட் பண்ணுறாரு. ஒய் வந்து 10,000 எக்ஸுக்கு தராரு, அதனால் வந்து எக்ஸை டெபிட் பண்ணிடுறாரு. ரைட், ஓகே. ஆன் 31st December he sent his account sale அனுப்புறாரு. யார்? ஒய் வந்து அக்கௌண்ட் சேல்ஸ் அனுப்புறாரு. இந்த இடத்துல ஒய் சேல்ஸ் அலாங் வித் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஷோவிங் 4/3 of goods had been sold for 55,000. 55,000 பொருள் வித்திருக்கிறாரு. 55,000 பொருள் வித்திருக்கிறாரு. அப்போ 55,000 இந்த பொருளை வந்து வித்தாருன்னா இந்த குட்ஸ் காஸ்ட்டை வந்து இவருக்கு தான் தரணும். இவர் ஓகேவா? இவருக்கு தரணும். அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஒய் சென்ட்ரல் கமிஷன் 10%. 50,000 வித்தாருன்னா அப்போ 5,500 ரூபா வந்து இவருக்கு கமிஷன் கிடைக்கணும். அது அப்போ வந்து எக்ஸை டெபிட் பண்ணிட்டு இவர் வந்து கிரெடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஒன் ஆஃப் கஸ்டமர் டர்ன்டு இன்சால்வெண்ட் ஆர் நாட் பேஸ் டியூ ஃபார் ஹிம். அது வந்து 600 ரூபாய் வந்து அந்த 600 ரூபாய் வந்து இவர் தான் தரணும். அதனால வந்து அதுவும் நமக்கு வராதிங்க. என்னன்னாக்கா இந்த 600 ரூபா யாருக்கா செலவு பண்ண மாதிரி கணக்கு, அதாவது வராத செலவு, இதுவும் எக்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்குவார். ஓகேவா? இப்போ இதுல வந்துன்னா 55,000 இவர் வித்தார் இல்லையா, வித்த காசை ஒய்க்கு தரணும், சாரி எக்ஸுக்கு தரணும். இது ஒன்று தான் ஒரு தரணும், மீதி எல்லாமே எக்ஸ் இவருக்கு தரணும். அப்படிதான் கணக்கில் வருது. இப்போ எப்படி இந்த கணக்கை இப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒன்றுனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்றுனா பார்ப்போம். ஒன்றா பார்த்தோம். இப்போ இதில் வந்து வரும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ் சென்ட் குட்ஸ் இதெல்லாம் வரைக்கும் இது வரைக்கும் வராது நமக்கு. எக்ஸ் சென்ட் ஆன் இது வரைக்கும் நமக்கு வந்து கிடையாது நமக்கு. ஓகேவா? அது ரைட்டு. அடுத்து 3rd ஜூலை 2000 ஒய் ரிசீவ் த குட்ஸ் அண்ட் சென்டிங் இஸ் அக்செப்டன்ஸ் ஃபார் ₹30,000. 30,000 rupees ஒய் எக்ஸுக்கு தரார். அப்போ என்ன வரும்னாக்கா எக்ஸ் அக்கௌண்ட், எக்ஸ்னா எக்ஸ் அக்கௌண்ட் டெடார் எவ்வளோ 30,000 கொடுத்துருக்காரு. 2 பணமாக கொடுத்தாரா? இல்லை. பணமாக கொடுத்துருந்தாருன்னா 2 பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது எல்லாமே நம்ம கன்சைனி புக்கில் போடுறோம். கன்சைனியுடைய புக்கில் ஜேர்னல் எழுதுறோம். எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 பேங்க் ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட் போடுவார். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாரு? பில்ஸ் கொடுக்குறாரு. பேயபிள் அட் 3 months பில்லு கொடுக்குறாரு. பேயபிள் அட் 3 months கொடுக்கும்போது அப்போ இந்த பேங்க் வராது, பில்ஸு பேயபிள் வரும் 30,000. ஓகேவா? இப்போ கன்சைனிஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது ஒய் ஸ்பெண்ட் 2,000 ஃப்ரைட் அண்ட் காட்டேஜ், 500 ஆன் குடோன் ரெண்ட், 300 ஆன் இன்சூரன்ஸ். இது 3 செய்யறாரு. அப்போ இந்த 3மே வந்து எக்ஸுக்காக செய்யறாரு. அப்போ எக்ஸ் தான் இது லைபிலிட்டி அவருக்கு. அப்போ வந்து எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒரு 2,000 சேர்த்து ஒன்றாவே போடலாம், எதாவது போட்டுக்கோம். எக்ஸ் அக்கௌண்ட் ஒரு 2,000, அப்புறம் ஒரு 500, அப்புறம் ஒரு 300.
இது மூணுமே எக்ஸ். டூ இந்த செலவு யார் பண்ணது? ஒய் பண்ணிருக்காரு. எங்க இது பண்ணிருக்காரு? அவர் சொந்த பணத்துல இருந்து போட்டிருக்காரு. அப்ப டூ பேங்க் 2800. ஓகேங்களா? இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா போட்டுக்கிறேன். தனித்தனி என்ட்ரி போட்டாலும் போடலாம், ஒன்னா போட்டாலும் போடலாம். ஓகே, அது முடிஞ்சுதா? அடுத்தது on 31st December 2016 அன்னைக்கு he sent his account sales along with the amount due to AX அப்படி சொல்றாரு. showing that 4.5% of the goods had been sold for 55,000 அப்படின்றார். இப்ப இதுல என்னது? இந்த 31 டிசம்பர் அவர் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு என்ட்ரி ஒன்று பார்க்கணும். இப்ப என்னன்னாக்கா இவர் வந்து பில்லு கொடுத்தாரு இல்லையா? 30,000க்கு பில்லு கொடுத்துருக்காரு. ஒய் வந்து 30,000க்கு பில்லு கொடுத்துருக்காரு. பில் அக்கௌண்ட் படி வந்து இவருக்கு வந்து பில்ஸ் பேயபிள் வந்து 30,000 கிரெடிட் ஆகுது. இந்த அமௌண்ட் 3 மாசம் கழிச்சு, அந்த அதாவது அந்த எத்தனை நாள், 3 months பீரியட் கழிச்ச பிறகு இவர் செலுத்தணும். பேங்க்ல போட்டோம்னா அவர் பில்லை வந்து பண்ணிக்குவாரு. அப்ப இந்த பிபி வந்து பில்ஸ் பேயபிளை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? பில்ஸ் பேயபிள் வந்து என்ன பண்ணாக்கா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் 2 அத பில்ஸ் வந்து பணத்தை கட்டிடணும் இல்லையா? அவரு கட்டிடுறாரு. பேங்க்ல இருந்து அவர் பணத்தை சொந்த பணத்தை போட்டு கட்டுறாரு. அப்ப 30,000, இதுவும் 30,000. அதாவது முதல்ல பில்லு கொடுத்தாரு. பில்லு கொடுக்கும் போது எக்ஸ டெபிட் பண்ணிக்கிறாரு. எக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள் கொடுத்தாரு. இது 3 மாசம் வரை தான் தாங்கும். 3 மாசம் முடிச்ச பிறகு இந்த பில்ஸ் பேயபிளை கிளியர் பண்ணும். ஏன்னா 3 மாசம் பில்லு கொடுத்துருக்காரு. பில்ஸ் பேயபிள் கிளியர் பண்ணா பில்ஸ் பேயபிள் டேட்டா. இந்த பில்ஸ் எப்படி கிளியர் பண்ணும்? பணம் கொடுத்தா தான் கிளியர் பண்ண முடியும். இவரோட பணத்தை எடுத்து கட்டிடுறாரு. டு பேங்க் போட்டு 30,000 கொடுத்துறாரு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கெல்லாம் போட்டுருக்கிறோம். இப்போ இதுல வந்து என்னன்னா 4/5 of the goods had been sold for 55,000 சொல்லிருக்காரு. இப்போ 55,000 மதிப்புள்ள பொருளை வித்தாருன்னா அப்ப அந்த பணம் என்ன பண்ணும்? அந்த 55,000 அவர் வந்து எக்ஸுக்கு கொடுத்துடணும் இல்லையா? அப்ப சேலா என்னன்றதெல்லாம் அப்புறம் விட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு அந்த 55,000 போய் சேரணும்? டு எக்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ? 55,000. இந்த 55,000 வந்து கொடுக்கணும். 4/5 மீதி குட்ஸ் வந்து அவர் கையில இருக்கும். அதெல்லாம் வேற விஷயம். குட்ஸ் அப்படின்னு சொல்றதுனாக்கா மீதி இருக்கிற பொருள் அவர் கையில தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ரோல் வந்து வந்த பொருளை வாங்கி, அதாவது கன்சைனியுடைய ரோல் வந்து வந்த பொருளை வச்சுக்கணும், அதை வித்து தர வேண்டியது தான். வரும்போது பொருளுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து போடுறதுனால மீதி இருக்கிற பொருளுக்கும் என்ட்ரி போட தேவையில்ல. அது வந்து கன்சைனர் டியூட்டி, அதை ஸ்டாக்காக ட்ரீட் பண்ணிக்குவார். இவரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அப்போ 55,000 இவர் வந்து வித்ததுக்கு தரணும் இல்லையா? அப்போ வந்து எக்ஸை வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். யாரை டெபிட் பண்ணணும்? இந்த இடத்துல வந்து ஒன்று இது வந்து கேஷ் வந்துருக்கணும். இல்லைன்னா வந்து என்ன வந்திருக்கும்? கடனுக்கு வித்திருப்பாரு. சப்போஸ் கடனுக்கு வித்திருந்தாருன்னா சண்டி டெட்டார்ஸ் போடுவார். சப்போஸ் ஒரு கேஷ் வித்திருந்தாருன்னா பேங்க்னு போடுவார். அப்ப சண்டி டெட்டார்ஸ் இல்லைன்னா பேங்க். இந்த சண்டி டெட்டார்ஸ் என்ன இன்னொரு பேர் என்னது? ட்ரேடு ரெசிவபிள். இதை போட்டோம்னா 55,000. அப்போ இவர் என்ட்ரியில வந்து 55,000 போடணும். 55,000 டு எக்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ரைட். அது அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு பாருங்க. ஒரு 600 ரூபா டியூ. இந்த 600 ரூபா டியூ வந்து இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இந்த 600 ரூபா அவரே போடணும். அப்போ எக்ஸ்பென்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். பணம் வரலன்னு எக்ஸ் போது அப்போ எக்ஸை டெபிட் பண்ணி எக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடு ரிசீவபிள். ஏன்னா வர வேண்டிய கடன் தான் அது. டு ட்ரேட் ரிசீவபிள். இவர் அக்கௌண்ட்ல வந்து ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவாரு. 600 ரூபா இவர் கணக்குல கிடையாது. ஓகே, ஏன்னா இவர் செலவு பண்ணல. இந்த இடத்துல என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க. இங்க செலவு பண்ணும்போது ஒய் ஸ்பெண்ட் 2,000 500 300 போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு போட்டோம். ஏன்னா பேங்க் அவர் செலவு பண்ணாருன்றத போட்டோம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா ட்ரேட் ரிசீவபிள்னா அந்த ட்ரேட் ரிசீவபிள் மேபி ஏவா இருக்கலாம், பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வர வேண்டியிருது. அவரை வந்து இவர் வந்து ட்ரேட் ரிசீவபிள் போட்டு கிரெடிட் பண்ணிக்குவாரு. அவரு ட்ரேட் ரிசீவபிள் போட்டுக்குவார். எங்க போட்டுக்குவார்? அவர் லாஸ் பேட் டெட்ஸா இதெல்லாம் போட்டுக்குவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கடனை வந்து இவர் தர தேவையில்ல. ஒரு 600 தரணும். இதுக்கு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா இந்த 55,000 பொருள் வித்திருக்காரு இல்லையா? வித்ததுல வந்து ஒரு 600 ரூபா ஒருத்தர் தரணும். இந்த 600 ரூபா தராம போயிட்டார். இப்போ 600 ரூபா தரலன்னா இவரு கொடுக்கணுன்ற மீனிங் வரும். ஆனா இவர் வந்து என்ன சொன்ன
இவர் வந்து டெல் கிரெடிட் கமிஷன் வாங்கல, இவர் ஏஜென்டா தான் செயல்படுறாரு. வராத கடனுக்கு பொறுப்பு யாருன்னா கன்சைனாரு. அதனால வந்து அந்த ட்ரேட் ரிசீவ்ல வந்து கிரெடிட் பண்ணிக்கிறார், பண்ணிட்டு இந்த கிளியர் பண்ணிக்கிறார். அவ்வளவுதான் இந்த இடம். ஓகேவா? அடுத்தது கமிஷன். இந்த 55,000 55,000 வந்து வித்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு 10% கமிஷன். இப்போ 55,000 வந்து கமிஷன்னாக்கா, சாரி சேல்னாக்கா, அப்போ எவ்வளவு கமிஷன் வரும்? 5,500 ரூபா. இந்த 5,500 யார் தரணும்? எக்ஸ் தரணும். அப்ப எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட், கமிஷன் ரிசீவபிள் அக்கௌண்ட், ரிசீவ்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் போட்டு கொடுங்க. அப்போ 5,500. ஓகேவா? இது முடிஞ்சிடுது. அவ்வளவுதான், இது முடிஞ்சிடுது. அடுத்தது பாருங்க, மீதி வந்து இப்போ இவர் எவ்வளவு தரணும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் பண்ணா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். லெட்ஜர் போடாதான் தெரியும் சொன்னேன். லெட்ஜர் போடாம எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். லெட்ஜர் போட்டு தான் போடணும், அப்பதான் கணக்கு வரும். இப்போ லெட்ஜர் போடாம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளவு தரணும்? இவரு 55,000 வந்து வித்திருக்கிறாரு, 55,000 தரணும். ஓகேவா? 55,000 தரணும். முதல்ல எவ்வளவு கொடுத்துருக்காரு? 30,000 கொடுத்துருக்காரு. அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? ஒரு 2,000 செலவு பண்ணிருக்காரு. அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணாரு? ஒரு 500 ரூபா செலவு பண்ணிருக்காரு. அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? ஒரு 300 ரூபா செலவு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் என்னது? ஒரு 600 ரூபா டியூ இவருக்கு வராது, அந்த லாஸை வந்து அவருக்கு சரிகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு எவ்வளவு வரணும்? ஒரு வந்து 5,500 ரூபாய்க்கு வரணும். கூட்டுங்க. இவ்வளவும் வந்து எக்ஸ் கிட்ட இருந்து ஒய்க்கு வர வேண்டிய கணக்குகள் இல்லையா? எக்ஸ் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம், இல்ல எக்ஸ் கணக்கு. இந்த 55 அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. இதை கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க. கூட்டினா வந்து 38,900 வருதா? 38,900 ரூபா வந்து இவர் வந்து எக்ஸ் கொடுத்த மாதிரி கணக்கு. எக்ஸோட அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுது. எவ்வளவு மொத்தமா தரணும்? இவர் வித்தது 55,000. இல்ல 38,900 கழிச்சு பாருங்க. கழிச்சிங்கன்னா 16,100 வருது. இவ்வளவு அமௌண்ட் இவர் இன்னும் தரணும். இப்போ இந்த தரணும் இல்லையா? இப்போ தரணும் என்ன பண்ண? இவர் பேங்க் அக்கௌண்ட்ல போடணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணா, எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இவர் பேங்க்ல இருந்து தரார் 16,100. அவ்வளவுதான். அக்கௌண்ட்ஸ் வந்து முடிஞ்சு போகுது. இவ்வளவுதான் கன்சைனிஸினுடைய புக்ல என்ட்ரி போட வேண்டியது. ஓகேவா? இப்ப இது எப்படி என்ட்ரி போட்டிருக்கோன்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஜேர்னல் எப்படி எடுத்து பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனி. புக்ஸ் ஆஃப் கன்சைனினா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து மிஸ்டர் ஒய் இல்லையா? புக்ஸ் ஆஃப் ஒய்ன்னு போடலாம், புக்ஸ் ஆஃப் கன்சைனி போடலாம், எது வேணா போட்டுக்கலாம். ரைட். இதை ஜேர்னல் பாருங்க. எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள். 30,000 கொடுத்தாரு எடுத்த உடனே அது போட்டாச்சு. எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஏன்னா பில்ஸ் வந்து இவர் தரார், அதனால. அடுத்தது 2,000 வந்து ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகேவா? இது வந்து ஃப்ரைட் சார்ஜஸ். அடுத்தது 500 ரூபா குடோன் ரெண்ட். ரைட்டு, இது குடோனு ரெண்ட். அடுத்தது எக்ஸுக்கு டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 300 ரூபா. இது வந்து இன்சூரன்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க. அடுத்தது சண்டே டெட்டார்ஸ் ட்ரேட் ரிசீவபிள் 55,000 வித்திருக்கிறாரு. வித்த உடனே அது எப்படி வந்தது? ஒன்று சண்டே டெட்டார்ஸா இருக்கும், இல்ல ட்ரேட் ரிசீவபிளா இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன, ஏன் இது சண்டே டெட்டார்ஸ் போடுறீங்க, இல்ல ஏன் இது ட்ரேட் ரிசீவபிள் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, இவரு சப்போஸ் இந்த பொருளை இந்த பேங்க் விட்டுடுங்க, பேங்க் இல்லாம ஃபுல்லா கடனை வித்தாரிச்சிங்க, ஏ பி சி டி அப்படின்னு நான் எல்லாரும் வித்துருக்கா வச்சுங்களா. இந்த ஏபிசிடிக்கு ஏபிசிடி எல்லாரும் வித்து 55,000 வித்தேன்னு சொன்னா, இந்த ஏபிசியோட அக்கௌண்ட் அப்படியே டிரான்ஸ்பர் டு இவர் கொடுத்துருவாரு. யார்கிட்ட? கன்சைனர்ட்ட கொடுத்துருவாரு. இவங்களாம் உனக்கு கடன் தரணும், இவங்க கடனுக்கு வித்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. கன்சைனர் டியூட்டி இதை வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது தான் டியூட்டி. அதனால தான் நான் ட்ரேட் ரிசீவபிள் போட்டுக்கிறோம், இல்லை சண்டே டெட்டார்ஸ் போட்டுக்கிறேன் இங்கே. புரியுதா? ஓகே. அப்போ சண்டே டெட்டார்ஸ் ட்ரேட் ரிசீவபிள் எக்ஸ் 55,000. ஓகே. அடுத்தது இவர் கமிஷன் தரணும் 5,500. எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் ரிசீவ்டு இல்லை ரிசீவபிள், இன்னும் ரிசீவ் பண்ணல, இன்னும் ரிசீவ்டு இல்லை கமிஷன் வந்து ஏர்ன்டு. உங்க புக்கில் ஏர்ன்டுன்னு போட்டிருக்கோம், அதை போட்டுங்க. அடுத்தது எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 600 ரூபா. இந்த 600 ரூபா அவரு வேலை கிடையாது, அதனால வந்து போட்டுக்கிறாரு 600 ரூபா. ரைட்டு, ஓகே. இது வந்து 16,100 ரூபா சொன்னேன் நான். 16,100 ரூபா சொன்ன என்னன்னாக்கா, மீதி பேலன்ஸ் அவர் தர வேண்டியது எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் மூலமா செட்டில் பண்ணிடுறாரு. இந்த 30,000 என்னன்னாக்கா, இந்த 30,000 இந்த பில்ஸ் பேயபிள் இருக்கு இல்லையா, இந்த பில்ஸ் பேயபிள்
ரிவர்ஸ் பண்றாரு, இவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தாரு. இவ்வளவுதான் வந்து புக்ஸ் ஆஃப் கன்சைனில உள்ள ஜேர்னல்ஸ். ரொம்ப சிம்பிள். புக்ஸ் ஆஃப் கன்சைனில நீங்க எழுதும்போது புக்ஸ் ஆஃப் கன்சைனி அதில் எழுதும்போது நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த குட்ஸ் டிரான்ஸ்ஃபருக்கு எந்த என்ட்ரியும் வராது. ஆனா அந்த குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அந்த குட்ஸுக்கு இவர் செய்யக்கூடிய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவர் வந்து டு பி டிரான்ஸ்ஃபர் டு கன்சைனார் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இவர் எந்த பொருளை வித்தார்னா வித்ததனுடைய கணக்கை ஃபுல்லா ஒப்படைக்கும் போது கன்சைனாரை கிரெடிட் பண்ணணும். இவர் பேமெண்ட் ஏதாவது கொடுத்தாருனா அந்த பேமெண்ட் கொடுத்தாருனா கன்சைனியை டெபிட் பண்ணணும். இவ்வளவுதான். வெரி சிம்பிளான ஒரு இது. வேற எதுவுமே லாஜிக் கிடையாது. இந்த லாஜிக் போட்டு இது பண்ணி வேண்டியதான். இவரு சப்போஸ் 1000 கிலோ உள்ள பொருளை கொடுத்திருக்காருனா இவர் 800 கிலோ தான் வித்திருக்காருனா மீதி 200 கிலோ ஸ்டாக் கையில இருக்குது. இந்த 800 கணக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது 800 வித்ததுக்கு எவ்வளவோ வித்த காசை அவர் கொடுத்துருவாரு. இந்த 200 இவர்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இந்த ஸ்டாக்கை வந்து கன்சைனார் அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுப்பாரு. குட்ஸ் வந்து குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்ல வச்சிருப்பாரு. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அதை லாஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இதெல்லாம் போன இதுல சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட்ல ஸ்டாக் அப்படி சொல்லிட்டு போட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த குட்ஸை பொறுத்த வரையும் யூ ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லா குட்ஸையும் வந்து மறந்துடுங்க. அவர் சேல் பண்றதை அதை எடுத்துக்கணும். அவர் செய்யக்கூடிய செலவுகள், அவர் கொடுக்கக்கூடிய கமிஷன்கள், ஏதாவது பேட் டெட்ஸ் இருந்தா பேட் டெட்ஸ், இது அவ்வளவுதான். வந்து வேற ஒன்றும் கிடையாது. இல்லை ஒன்லி திங் என்னன்னா குட்ஸ் டெல் கிரெடிட்டர் கமிஷன் வந்தா அது வந்து இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா இப்போ அதாவது டெல் கிரெடிட்டர் அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் அடுத்த இதுல உங்களுக்கு கிளியரா பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malllearning@gmail.com. இந்த டுட்டோரியலை உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ் தெரிவிங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. கன்சைன்மெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது. சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் ஆகுது. அதெல்லாம் அடுத்த இதில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.